எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகரை நினைச்சாலே அவரோட தும்பிக்கையும் அந்த பெரிய வயிறும் தான் ஞாபகத்துக்கு வரும். இவ்வளவு பெரிய உருவம் கொண்ட விநாயகர் ஏன் குட்டியூண்டு எளிய வாகனமா வச்சிருக்காருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. வாங்க பார்க்கலாம். முன்னொரு காலத்துல கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். இவன் சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்து யாராலையும் தன்னை அழிக்க முடியாதுங்கிற வரத்தை வாங்கிட்டான். வரம் கிடைச்ச திமிர்ல தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். அவன் தொல்லை தாங்க முடியாத தேவர்கள் விநாயகர் கிட்ட போய் முறையிட்டாங்க. தேவர்களை காப்பாத்த விநாயகர் கஜமுகாசுரன் கூட போர் புரிய கிளம்பினாரு. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடந்துச்சு. அந்த அசுரன் தன்னோட மாய சக்திகளை வச்சு விநாயகரை தாக்கினான். அப்போ விநாயகர் தன்னோட ஒரு தந்தத்தை ஒடிச்சு அதை ஏவுகணையா அசுரன் மேல வீசினாரு. அந்த தந்தம் அசுரன் மேல பாய்ஞ்சதும் அவன் பயந்து போல் ஒரு எலியா மாறி ஓட ஆரம்பிச்சான். விநாயகர் அந்த எலிய லபக்குன்னு பிடிச்சு அது மேல ஏறி உக்காந்துகிட்டாரு. அந்த அசுரனோட ஆணவம் அடங்கி அவன் விநாயகருக்கு நிரந்தர வாகனமா, அதாவது மூசிக வாகனமா மாறிட்டான். நம்ம மனசுல இருக்கிற ஆணவம், இருள் எல்லாத்தையும் விநாயகர் அடக்கி ஆள்றாருங்கிறது தான் இதோட தத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல ஆன்மீக கதைகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் கந்தன் பாதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.